ஹலோ, இந்த வீடியோவில் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபிக்கு ட்ரெண்டிங் கண்டென்ட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு கேர் டு ஃபோட்டோகிராஃபி. ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பண்ணலான்னு சொல்லிட்டு கேமரா வாங்கினேன். அதுக்கப்புறம் அது எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு 1-2 ஃபோட்டோ எப்படியே தட்டி தடவி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அப்லோட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அது கீவேர்ட் பண்ண தெரியாமல் 1-2 கீவேர்டோட போட்டு நிறுத்துறது. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அதை ஃபைன் பண்ணி அந்த கீவேர்டு இஷ்யூலாம் சால்வ் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான கண்டென்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணேன். யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற கண்டென்ட்டு, அப்புறம் ரெலவெண்ட்டான கண்டென்ட்டு அந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது எது ரிலவெண்ட்டு என்ன ஏதுன்னு எதுவுமே பிகினிங் ஸ்டேஜில் நமக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எதெல்லாம் தெரிஞ்சோ அதான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். மழை பெஞ்சால் மழையை எடுத்து போடுறது, வீடியோ எடுத்து போடுறது, அதுக்கப்புறம் பூ போடுறது, இலை போடுறது, ரோடில் போடுறது, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே சில கான்செப்ட்ஸ் எதெல்லாம் எனக்கு தெரியுமோ அதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் நம்ம கண்டென்ட் ஷார்ட்டேஜ் ஆகிடுது. ஸோ எந்த மாதிரியான கண்டென்ட் தான் போடுறது, எதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் சேனல் பார்க்குறது, நியூஸ் சேனலு, அப்புறம் யூடியூப் வீடியோ பார்த்தோம்னா அதில் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஆனால் அந்த ஆப்ஜெக்டை எடுத்து அந்த ஆப்ஜெக்டை கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் மறுபடியும் என்ன அப்லோட் பண்ணுறதுனே தெரியாமல் நின்றோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அதுக்கு இப்போ ஷட்டர்ஸ்டாக் புதுசாக ஒரு மெனு கொண்டு வந்திருக்காங்க கான்ட்ரிபியூட்டர் லாகின்ல. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அக்கௌண்ட் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன ஆப்ஷன்றதை இப்போ பார்ப்போம். ஷட்டர்ஸ்டாக் லாகின் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த இன்சைட்ஸில் ட்ரெண்டிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக ஒரு மெனு போட்டிருப்பாங்க, ஹைலைட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நேவிகேட் ஆகிடுவீங்க. நேவிகேட் ஆன இடத்துல வாட் கண்டென்ட் இஸ் இன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கண்டென்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது இயர் டு டேட் டிஃபால்ட்டாக செட் பண்ணிப்பாங்க. நம்ம எந்த பர்டிகுலர் பீரியடில் வேணுமோ அது ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பை டிஃபால்ட் குளோபல் இருக்கும், இல்லை எந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக வேணும்னாலும் இங்கே கொடுத்துருக்குற லிஸ்ட்டில் ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் குளோபல் பார்க்குறேன். இதில் பார்த்தோம்னா நிறையா கண்டென்ட் இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில், அதாவது கஸ்டமர்ஸ் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறத இங்கே கொண்டு லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் லோட் மோர் கொடுத்தோன்னா கீழே நிறையா வரும். இதில் நமக்கு எது கம்ஃபர்டபுளோ எது கன்வீனியன்ட்டோ அதை அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் சப்மிட் பண்ணலாம். நான் சாட் ஜிபிடி எடுத்து இப்போ ரீசெண்டாக சப்மிட் பண்ணேன். அது அப்ரூவல் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ சர்ச் பண்ணுறதுக்கு ஸோ இவங்க இந்த ட்ரெண்டிங் கண்டென்ட்டை கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லோட் மோர் பண்ணி பார்த்தோம்னா நிறைய வரும். ஸோ இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்து சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணுறது பெட்டர். ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளாஷ் ஒன்று வாங்கினா ஒர்க் ஆகலை, அதுதான் நோண்டிகிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.